நம்ம தமிழ் வீடுங்கள்ல வாரத்துல 2ல இருந்து 3 முறையாவது கண்டிப்பா சாம்பார் இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா நான் ஒத்துக்கிறேன், சாம்பார் சாதம் எனக்கு எப்பவுமே கம்ஃபர்டிங் ஃபுட் தான். இது எனக்கு போரே அடிக்காது. ஆனா என்ற பிள்ளைங்களுக்கு போர் அடிக்குதே. சோ இந்த மாதிரி ஏதாவது கிமிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதம் ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துருவேன். பிரஷர் குக்கர்ல 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மஞ்சத்தூள், பெருங்காயம், 2 பல் பூண்டை சேர்த்து ஒரு 4 கப் தண்ணி ஊத்தி 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே உங்க பிள்ளைங்க எந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதை எல்லாத்தையும் இது உள்ள சேர்த்துருங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காவும் உங்களுக்கு பிடிச்சா ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. சோ எல்லாம் நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக விடுங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி நீங்க 1 பாட்டா பிரஷர் குக்கர்லயே செய்யலாம். பட் எனக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப மசிஞ்சிட கூடாது. சோ அதனால நான் அரிசி பருப்பும் தனியா வேக வச்சு இது உள்ள சேர்த்துக்கிட்டேன். கடைசியா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லியும் நெய்ல வறுத்த முந்திரியும் உள்ள சேர்த்துக்கோங்க. பசங்க என்னமா சாப்பிடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். யூசுவலா சோறுல சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது வழக்கம் தான். பட் இந்த மாதிரி சாம்பார் சாதமா கொடுக்கும் போது பசங்க நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவலோ, வாழைக்காய் வறுவலோ எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இல்ல கலர் சேர்க்காத வத்தல், அப்பளம் எது வேணாலும் கொடுத்து அனுப்புங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா